வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பழனி மலைக்கு அருகே இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவ சமாதியில் இந்த பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்ற பௌர்ணமி சிறப்பு பூஜையில் காட்சி தந்த சித்தர் பற்றியும் இவர் நிகழ்த்திய பல அதிசயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருள் நிறைந்த நபராகவும் பழனி மலைக்கு பார்த்தீங்கன்னா அருகே இருக்கக்கூடிய இடும்பன் மலை பகுதியில் பல காலங்கள் வாழ்ந்த சித்தருங்க. மேலும் இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அழுக்கு மூட்டை வச்சுட்டு தாங்க இருப்பார். இவர் அருள்வாக்கு சொன்னாலே பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்திய பிறகு தற்போது பார்த்தீங்கன்னா 50 வருடங்கள் கழித்து தங்களுடைய துலா உடலை துறந்து ஜீவசமாதி அடைந்திருக்காரு. இவருடைய ஜீவசமாதிக்கு இன்றுமே பார்த்தீங்கன்னா வந்து வழிபட்டு வந்தாலே ஒரு நல்ல அதிர்வுகள் ஏற்படுவதால் இங்கு தினந்தோறும் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா பக்தர்களின் எண்ணிக்கை அதிகங்க. ஆனால் இந்த பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்ற பௌர்ணமி பூஜையில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய பூஜையில் கலந்து சென்றிருக்காங்க. மேலும் இந்த சித்தரினுடைய ஜீவ சமாதியில் தினமுமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் சிறப்பாக நடந்துட்டு வருது. மேலும் பழனிக்கு செல்லக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா பழனி மலை முருகனை தரிசித்துட்டு தவறாமல் இந்த கணக்கன்பட்டி சித்தரையும் தரிசித்துட்டு செல்கிறாங்க. மேலும் இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா அனைத்து ஜென்மத்து பாவத்தையும் தோஷத்தையும் நீக்க அவதரித்தவர்னே சொல்லலாங்க. இவர் அருள்வாக்கு புரிந்து பலருக்கும் நம்ப முடியாத பல உண்மைகளை நிகழ்த்தி இருக்காரு. நம்மள பலரும் எதையும் பார்த்தீங்கன்னா எளிதில் நம்ப மாட்டோம். அப்படி நம்பால கணக்கன்பட்டி மூட்டைசாமிகளுடைய அருளை தவற விட்டவங்க லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. இவர் பார்த்தீங்கன்னா சாதாரண மகான் இல்லைங்க. நல்ல சரித்திரங்கள் பல படைத்துட்டு சென்றிருக்கக்கூடிய யுக புருஷர்னு சொல்லலாம். கடவுளின் அவதாரன்னு சில பேர் சொல்லுவாங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழனி சுற்றுப்பகுதியில் நடமாடிய மகத்தான ஒரு சீடர்னே சொல்லலாங்க. இவர் பார்த்தீங்கன்னா கடவுளின் மறு ரூபத்தில் மானுட ரூபத்தில் வாழ்ந்த கடவுளாகவும் வழிபட்டு வராங்க நிறைய பேர். இப்போது இவர் வாழ்ந்த விதமோ பக்தரோடு பார்த்தீங்கன்னா பழகிய விதமோ பக்தருடைய கர்ம வினையை தீர்த்த விதமோ அனைத்தும் வித்தியாசமாக இருந்திருக்கு. அதனால தான் சாதாரணமானவராக இருந்ததால் யாரும் நம்ப மறுத்துட்டாங்க. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய உயரமும் சராசரி உயர்ந்தாங்க. பரட்டை தலையோடு அதை சுற்றி முண்டாசு, அதோடு மலிங்கப்படாத முகனே பச்சை நிற ஆடை அணிந்து உலாவிய முதன் முறையாக பார்க்கக்கூடிய நபர்கள் யாருமே பார்த்தீங்கன்னா இவரை சித்தர்னே ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இவர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கடவுளினுடைய திருப்பணிகளை செய்துட்டு தான் வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய இடும்பன் மலையில் சில காலங்கள் வாழ்ந்திருக்காரு. மேலும் இவரை பார்த்தீங்கன்னா பார்த்தவங்க இவரை போய் எப்படி வணங்குவதுன்னு மலைத்தனர். குழம்பியும் மருவியும் நின்றாங்க. ஆனால் மூட்டை சாமிகளுக்கு தனி நாடி வந்த ஒவ்வொருவருடைய அனைத்து ஜென்ம பிறப்பு இறப்பு பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப தும் வினைகளுக்கு ஏற்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த வினைகளை விரட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காருங்க. சிலரிடம் பார்த்தீங்கன்னா மண் வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வார். சிலரிடம் பள்ளமாக இருக்கக்கூடிய குழிகளை மூட சொல்லியிருக்காரு. சிலரிடம் கற்களை எல்லாம் பொறுக்கி செல்வாராம். சிலரிடம் சாக்கடை தண்ணீரை சரி செய்ய சொல்லியிருக்காரு. பெரிய பாறாங்களை கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போடுன்னு கூட சொல்லியிருக்காருங்க. சிலரிடம் பார்த்தீங்கன்னா வடக்கே போ தெற்கே போ, சிலரிடம் பார்த்தீங்கன்னா கிழக்கில் போய் மேற்கே வான்னு பார்த்தீங்கன்னா திசையும் காட்டியிருக்காரு. இவர் ஒரு குறிப்பிட்ட மரத்தை சுற்றி வான்னு கூட சொல்லியிருக்காரு. ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அடி விழுங்க, சிலரே ரத்தம் வரும் வரை கூட அடித்துட்டே ஏக வசனத்தில் திட்டு விழக்கூடிய சில சமயம் சராமறையாக கடுமையான வார்த்தைகளும் விழுவது கூட உண்டுங்க. சற்று தொலைவில் வரும்போதே அயோக்கியனே இங்கே வராதுன்னு திட்டி கூட அனுப்பியிருக்காரு.
சிலரை பார்த்தீங்கன்னா அழைச்சி வந்து பக்கத்தில் அமர வைத்து அன்போடு கருணையோடு பேசியிருக்காருங்க. மேலும் வெகு சிலருக்கு அவரை தன்னை பழனி முருகனாகவே உருமாற்றி காண்பித்தது உண்டு கூட சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பழனி கணக்கம்பட்டியில தாங்க சுவாமிகள் பிறந்திருக்காரு. அந்த ஊரை சேர்ந்த திம்மநாயக்கருக்கு இரு மனைவி, மூத்த தாரத்தின் மகனாக தான் இந்த சுவாமி காளிமுத்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. அவருடைய இயற்பை தாங்க காளிமுத்து. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா பழனிசாமின்னு நம்ம இப்போ கூப்பிடுறோம். சித்தியின் பாரபட்ச படிப்பை பாதியில் விட வேண்டியதாக இருந்துச்சு. இதனால் பால்காரர் ஒரு வீட்டில் வேலைக்கு சேர்ந்து விட்டார். ஒரு தடவை பால்காரர் எதிரிகளோடு சண்டை போட்டதில் இவர் கடுமையாக தாக்கப்பட்டு பழனிமலை காட்டுக்குள்ளே வீசப்பட்டார். அந்த காட்டுக்குள்ளே 3 நாட்கள் சுய நினைவே இல்லாமல் கிடந்திருக்காரு. 4வது நாள் சுவாமிகளை காட்டிலிருந்து மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அவரை பரிசோதித்த டாக்டர்களோ இறந்து விட்டதாக சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள சவக்கிடங்களில் போட்டாங்க. ஒரு நாள் முழுக்க உடல் அங்கே இருந்துக்குங்க. மறுநாள் உடல் மாயமாகி விட்டதுன்னு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இடுமன் மலை குகை ஒன்றில் பழனிசாமி தியானத்தில் இருப்பதை கண்டு அனைவருமே ஆச்சரியப்பட்டாங்க. சவக்கிடக்கில் கிடந்தவருக்கு எப்படி உயிர் வந்தது, எப்படி மலை குகைக்கு போனாருன்னு இதுவரை யாருக்குமே தெரியலைங்க. மேலும் இவர் இடுமன் காட்டுக்குள்ள கிடந்த 3 நாட்களும் பார்த்தீங்கன்னா சித்த புருஷருக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கலான்னு சொல்கிறாங்க. இடுமன் மலை சிவன் கோயில், உச்சி மகா காளியம்மன் கோயிலில், காந்தி மார்க்கெட் பகுதிகளில் இவர் மாறி மாறி அணிந்திருக்காரு. மேலும் முக்காலம் முழந்த ஞானியாக உலா வந்தவர் இவருங்க. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா 45 வயதிலே பார்த்தீங்கன்னா நகர தெருக்களை சுற்றி திரிவார். மகத்தான மகானு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லோருக்கும் தெரிவிந்திருக்கு. சிறு துணி மூட்டையை இடத்தோல சுமந்தபடி இருப்பார். மக்களுடைய பாவத்தை ஈர்க்கும் பாவ முட்டையாக இது யாரையுமே பார்த்தீங்கன்னா தொட அனுமதிக்க மாட்டார். எப்போதுமே மூட்டையோடு இருந்ததால் அவரை மக்கள் மூட்டை சுவாமிகள்னு அழைக்க தொடங்கிட்டாங்க. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு இருப்பிடத்தை காணக்கன்பட்டி மாற்றி கொண்டாராம். அங்கு யார் வீட்டுக்கும் செல்லல. சாலையோரத்தில் நடந்தார், மரத்தடியில் உட்கார்ந்துருந்தாரு. சிறிது நாட்கள் கழித்து மோகன் என்பவர் தோட்டத்தில் அமர்ந்து ஆசை வழங்க தொடங்கிட்டாரு. சுமார் 35 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி அங்கே நடந்திருக்கு. மேலும் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் பல இருக்குங்க. சித்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருந்தாரு. அப்போது அந்த வழிய கார் ஒன்றை வழிமறைத்து இந்த காரில் உள்ளே வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்காக வாய் பேச முடியாமல் இருந்ததால் அவங்க பழனிமலை முருகனை தரிசனம் செய்ய போயிட்டு இருந்தாங்க. அவங்களே கணக்கன்பட்டி சித்த காரில் இருந்து இறங்க சொன்னாருங்க. அதன் பிறகு தம்பதியர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாமல் இறங்க அந்த காரில் இருந்த பெண்மணியை போய் எதிரே இருக்கக்கூடிய பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்ல அந்த பெண்மணிக்கு வேறு வழி இல்லைங்க. மூக்கை பிடிச்சிக்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஆனால் சித்தரோ அதை உன் பையனிடம் கொடுக்குன்னு சொல்ல அந்த குடும்பம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சைவம் குடும்பம். அதனால் பார்த்தீங்கன்னா தயக்கத்தோடு பிரியாணி பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது பிரியாணியை சாம்பார் சாதமாக மாறிடுச்சு. உடனே அனைவரும் வணங்கிட்டு பழனி நோக்கி போயிட்டு இருந்துறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க போன காரில் எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு லாரி எதிர்க்க வரவும் அந்த வாய் பேசாத சிறுவன் அம்மானு கத்த. அதுவரை பார்த்தீங்கன்னா சிறுவனின் குரல் கேட்காத குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மகிழ்ந்து மீண்டும் வந்து சித்தரினுடைய காலை விழுந்து வணங்கிட்டு பார்த்தீங்கன்னா பழனி நோக்கி சென்றிருக்காங்க. இது போல் சித்தர் பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காங்க. மேலும் இவருடைய சித்தருடைய ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுக்கா உட்பட்ட கணக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கு. இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு தொடங்கிட்டாங்க. இவரை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்களினுடைய கூட்டம் இருந்தே இருக்குங்க. மேலும் தினந்தோறும் காலை பார்த்தீங்கன்னா 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும், காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜை நடத்தப்படும். மேலும் இந்த பங்குனி மாத பௌர்ணமி என்று சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சிறப்பு பூஜை நடந்து முடிந்திருக்குங்க. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா, உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற வேண்டும்னா இந்த ஒரே ஒரு வெற்றிலை தீபத்தை பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த சஷ்டி கிருத்திகை மேலும் இந்த பங்குனி உத்திரத்தன்று மாலை 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 6 வெற்றிலைகளில் காம்பு கிள்ளிட்டு சந்தன குங்குமம் வச்சு அந்த வெற்றிலைக்கு நடுவே பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கில்
நெய் ஊற்றி திரியிட்டு மனதார முருகப்பெருமானின் படத்திற்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு செவ்வரளி பூக்களால் பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்து வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஓம் முருகா போற்றி, ஓம் சர்க்குருநாதா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.